துணைவேந்தர் தெரிவு சம்பந்தமான விமர்சனங்கள் பல இடங்களிலே முன்வைக்கப்படுகின்றது. பேரவையால் தெரிவு செய்யப்பட்ட துணைவேந்தர் தெரிவுக்கான 3 நபர்கள் அல்லது அந்த தெரிவு சம்பந்தமாகவும் விமர்சனங்கள் இடம்பெறுகின்றது. குறிப்பிட்ட தெரிவின் போது இடம்பெற்ற விடயங்களை பகிரங்கப்படுத்த வேண்டும் என்கின்ற முறைப்பாடு இது சம்பந்தமாக முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆகவே ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் நிலைமைக்கு தான் இந்த தெரிவு நிலைமைகளை இடம்பெற்றது. தமிழ் தேசிய பரப்பில் பயணித்த ஒரு பல்கலைக்கழகம், தமிழ் தேசியம் சார்ந்த போராட்டங்களை முன்னெடுத்த ஒரு பல்கலைக்கழகம், இதனால் பல உயிரிழப்புகளை சந்தித்த ஒரு பல்கலைக்கழகத்தில் இருந்து இப்படியான முறைப்பாடுகள் வருகின்றது. இனி வரும் காலங்களில் இதற்குரிய விமர்சனங்களை ஏற்படுத்தும். இந்த தமிழ் தேசிய பாதையிலிருந்து விலகுவதற்கான ஒரு காலச்சூழல் வேண்டுமென்றே உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றதோ? ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய செய்தி தொகுப்பில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் தெரிவு சம்பந்தப்பட்டதில் இடம்பெற்ற விமர்சனங்கள், அங்கே என்ன நடந்தது என்பது சம்பந்தமான விடயங்கள் தொடர்பாகத்தான் இதில் அலசி ஆராய பார்க்கின்றோம். ஏற்கனவே இந்த துணைவேந்தர் தெரிவு சம்பந்தமான விமர்சனங்கள் பல இடங்களிலே முன்வைக்கப்படுகின்றது. பேரவையால் தெரிவு செய்யப்பட்ட துணைவேந்தர் தெரிவுக்கான 3 நபர்கள் அல்லது அந்த தெரிவு சம்பந்தமாகவும் விமர்சனங்கள் இடம்பெற்றிருந்தது. இப்போ அந்த தெரிவின் அடிப்படையில் முன்னிலையில் இருப்போர் சம்பந்தமான விமர்சனங்களும் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இங்கே என்ன விடயம் நடந்தது, இதனுடைய வழக்கமான நடைமுறைகள் என்னென்று பார்த்தால் உங்களுக்கு தெரியும். இந்த மார்ச் 24ஆம் தேதியோட தற்போது இருக்கிற துணைவேந்தருடைய பதவிக்காலம் முடிவடைய இருப்பதால் பதிவாளர் மூலமாக இந்த துணைவேந்தருக்காக புதிய துணைவேந்தர்களுக்கான விண்ணப்பம் கோரல் இடம்பெற்றிருந்தது. அந்த விண்ணப்பத்தில் 7 பேர் விண்ணப்பித்திருந்தார்கள். அதில் டிசம்பர் 9ஆம் தேதி பேரவை கூட்டம் இடம்பெற இடத்துல அந்த பேரவை கூட்டத்தில் 3 பேர் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். அப்போ அந்த 3 பேர் தெரிவு செய்யப்பட்ட அடிப்படையில் பேராசிரியர் உயர் பட்டப்படிப்பினுடைய பீடாதிபதி பேராசிரியர் வேல்நம்பி அவர்கள், அடுத்ததாக விவசாய பீடத்தினுடைய பேராசிரியர் மிகுந்தன், மருத்துவ பீடத்தினுடைய பேராசிரியர் சுரேந்திரகுமார், 3வரும் தெரிவு செய்யப்படுகின்றார்கள். ஆகவே இந்த தெரிவின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த தெரிவிலேயே சில சிக்கல்கள் இடம்பெற்றது. அதில் குறிப்பாக இந்த தெரிவு இடம்பெற்ற பிறகு இதில் சில நடைமுறைகள் பின்பற்றப்படையில் என்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. அதில் குறிப்பாக இந்த தெரிவு இடம்பெறுகின்ற பொழுது இந்த தெரிவுக்காக வந்த ஒரு பீடாதிபதி இங்கே உள்வாங்கப்படவில்லை என்கிற விமர்சனம் முன்வைக்கப்படுகின்றது. இதிலையும் உள்வாரியான சில உறுப்பினர்கள் இவருக்கு அச்சுறுத்தினார்கள் என்கின்ற விமர்சனம் முறைப்பாடாகவே பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஆகவே இந்த குறிப்பிட்ட தெரிவின் போது இடம்பெற்ற விடயங்களை பகிரங்கப்படுத்த வேண்டும் என்கின்ற முறைப்பாடு இது சம்பந்தமாக முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆகவே ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் நிலைமைக்கு தான் இந்த தெரிவு நிலைமைகளே இடம்பெற்றிருந்தன. இதற்கு பிறகான தெரிவு, குறிப்பிட்ட 3வரும் தெரிவு செய்யப்பட்ட பிறகு இது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினூடாகவும் கல்வி அமைச்சினூடாகவும் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்படும். அந்த அடிப்படையில் ஜனாதிபதியால் துணைவேந்தராக ஒருவருடைய பெயர் தெரிவு செய்யப்படும். பிறகு அவரே துணைவேந்தர் பதவி நீடிப்பார். இது 1978ஆம் ஆண்டு 16ஆம் இலக்க பல்கலைக்கழகங்கள் சட்டத்தின் அடிப்படையில் இந்த விடயங்கள் இடம்பெறும். ஆகவே இந்த அடிப்படையில் தான் இந்த 3வருடைய தெரிவு இடம்பெற்றது. இந்த 3 தெரிவின் அடிப்படையில் இப்போ ஒருவர் இதில் முன்னிலையில் நிற்கின்றார் என்கிற தகவல்கள் வெளியாக இருந்தது எல்லாருக்கும் தெரியும். ஆகவே இந்த குறிப்பிட்ட நபர் மேலேயும் இந்த தெரிவில் நடந்த விடயங்கள் சம்பந்தமாகவும் தொடர் விமர்சனங்கள் அடுக்கப்பட்டு வந்து கொண்டே இருக்கின்றன. அந்த வகையில் இது சம்பந்தமான கோரிக்கையும் இந்த தெரிவின் அடிப்படையில் நடந்ததன் அடிப்படையில் இது சம்பந்தமான கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டிருந்தன. அதில் இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பதவிக்கான தெரிவில் சம்பந்தப்பட்ட ஒருவர் இதற்கான ஒரு கோரிக்கையை விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். அது தொடர்பான ஒரு பதிவையும் பார்க்கலாம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பதவிக்காக 2025ஆம் ஆண்டிற்காக 2025 டிசம்பர் 9ஆம் தேதி நடைபெற்ற மதிப்பீடு மற்றும் நேர்காணல் செயல்முறை தொடர்பாக எனக்குள்ள சில முக்கியமான கவலைகளை தங்கள் கனிவான கவனத்திற்கு கொண்டு வர நான் மரியாதையுடன் விரும்புகின்றேன்.
மேற்படி பதவிக்கான ஒரு விண்ணப்பதாரராக நான் அன்றைய தினம் நடைபெற்ற மதிப்பீடும் நேர்காணலும் இரண்டிலும் பங்கேற்றேன். சிறப்பு பேரவையால் மேற்கொள்ளப்பட்ட மதிப்பீட்டு செயல்முறையின் நியாயம், வெளிப்படைத்தன்மை மற்றும் நம்பகத்தன்மை தொடர்பாக எனக்கு கடுமையான கவலைகள் இருப்பதை மரியாதையுடனும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது முழுமையான விண்ணப்பமும் அதனுடன் இணைக்கப்பட்ட அனைத்து ஆதார ஆவணங்களும் ஏற்கனவே பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. மேலதிக தகவல்கள் தேவைப்படின் அவற்றை வழங்க நான் தயாரான நிலையில் உள்ளேன். நிர்ணயிக்கப்பட்ட மதிப்பீட்டு அளவுகோல்களின் 7 கூறுகளிலும் பல்கலைக்கழகத்திற்கும் பரந்த சமூகத்திற்கும் நாட்டிற்குமான எனது நீண்டகால பங்களிப்புகளை கருத்தில் கொள்ளும் போது விண்ணப்பதாரர்களை விட எனது செயல்திறன் குறைவாக மதிப்பிடப்பட்டுள்ளதாக எவ்வாறு தீர்மானிக்கப்பட்டது என்பதை புரிந்து கொள்வது எனக்கு கடினமாக உள்ளது. பொதுவாக ஆணைக்குழு மதிப்பெண் முரண்பாடுகளை ஆராயும் என நான் புரிந்து கொண்டுள்ளேன். இருப்பினும் செயல்முறை நியாயத்தை உறுதி செய்ய ஆவணங்களும் மதிப்பெண் வழங்கப்பட்ட முறையும் தொடர்பாக ஒரு விரிவான ஆய்வும் அவசியம் என நான் கருதுகின்றேன். தனிப்பட்ட மற்றும் ஒருங்கிணைந்த மதிப்பெண் தாள்கள் உட்பட முழுமையான ஆவண தொகுப்பையும் தங்கள் அலுவலகமும் ஆணைக்குழுவும் பரிசீலித்து மதிப்பீட்டு செயல்முறையின் வெளிப்படைத்தன்மை, ஒற்றுமை மற்றும் நியாயத்தை மதிப்பிடுமாறு நான் மரியாதையுடன் கூறுகின்றேன். இத்தகைய ஆய்வு தேர்வு செயல்முறையின் நேர்மையை வலுப்படுத்துவதோடு உள் அல்லது வெளி அழுத்தங்களால் ஏற்படக்கூடிய உண்மையான அல்லது தோற்றமளிக்கும் பாரபட்சங்களின் அபாயத்தையும் குறைக்க உதவும். மேலும் எதிர்காலத்தில் உயர்கல்வி நிறுவனங்களில் இதுபோன்ற தேர்வு செயல்முறைகளுக்காக தெளிவானதும் ஒற்றுமையானதுமான நடைமுறை தரநிலைகளை பின்பற்றுவதற்கு உரிய கவனம் வழங்கப்பட வேண்டும் எனவும் நான் கேட்டுக்கொள்கிறேன். இது பொதுமக்களின் நம்பிக்கையையும் நிறுவனங்களின் நம்பகத்தன்மையையும் பாதுகாக்க உதவும். குறிப்பிட்ட ஒருவர் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். ஆகவே இந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய சிக்கல்களுக்கு மத்தியில் தான் இந்த தெரிவு நடைபெற்றது என்றது தெளிவாகின்றது. அதில் இந்த முறைப்பாடுகள் கொடுக்கப்பட்டதாக இருக்கட்டும், இந்த உள்வாரியான ஒரு உறுப்பினர் ஒருவர் குறிப்பிட்ட பீடாதிபதி ஒருவருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி விண்ணப்பித்த பிறகு நேர்காணலுக்கு வருவதற்கான அச்சுறுத்தலை ஏற்படுத்தினதாகவும், அந்த குறிப்பிட்ட பீடாதிபதி அந்த நேர்காணலுக்கு வரையில் என்ற விமர்சனங்களும் பலராலேயும் முன்வைக்கப்பட்டிருந்தன. இது செய்தி வழியாகவும் முறைப்பாடுகளை பதிவு செய்த வழியாகவும் வெளியான விடயங்கள் தான். ஆகவே இந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு வகையில் சுயாதீன தன்மையாக இந்த பேரவை செயல்படையில்லையோ என்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. இதில் குறிப்பாக இங்கே விமர்சனம் முன்வைக்கப்பட்டது யார் மேலே என்று பார்த்தீங்கன்னா, இந்த பேரவையால் வெளிவாரியாக 16 நபர்கள் உள்ள கொண்டு வரப்படுவார்கள். இந்த 16 நபர்கள் மேலேயும் பலராலையும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டுகின்றது. இவர்கள் கொஞ்சம் சுயாதீனமான இயங்குவதற்கான ஒரு இருப்பை இங்கே உறுதி செய்யல என்கிற விமர்சனம் இந்த குறிப்பிட்ட 16 நபர்கள் மேலேயும் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே தொடர்ந்துமே இந்த சிக்கல்கள் இடம்பெறுற இந்த சூழ்நிலையில் இதில் முதன்மை நிலையில் இருக்கிற நபர் மேலேயும் விமர்சனம் முன்வைக்கப்பட்டுகின்றது. ஒரு தமிழ் தேசிய பாதையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் பயணிக்கிறதுக்கு எதிரான செயல்பாடுகள் சில இங்கே மேற்கொள்ளப்படுமோ, அது மட்டும் இல்லாமல் சில ஊழல் குற்றச்சாட்டுகளில் சிக்குவதற்கான சில விடயங்கள் இங்கே மேற்கொள்ளப்படுமோ என்கின்ற விமர்சனங்கள் தொடர்ந்துமே முன்வைக்கப்படுகின்றன. இதில் குறிப்பாக இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி பல்கலைக்கழகத்தில் உடைக்கப்பட்ட பொழுது அது மீள கட்டியெழுப்பப்படுகின்றது. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது ஒரு பெரிய மக்கள் போராட்டம் அங்கே இடம்பெறுகின்றது. மாணவர் போராட்டம் என்பதை தாண்டி அது மாணவர் போராட்டமாக ஆரம்பிக்கப்பட்ட பிறகு அங்கே மக்கள் அதில் பங்கேற்று ஒரு மக்கள் போராட்டமாக அங்கே மாற்றப்படுகின்ற பொழுது அந்த தூவி மீள அமைக்கப்படுகின்றது. அந்த மீள அமைக்கப்பட்ட பொழுது குறிப்பிட்ட நபர் இதற்கான விமர்சனத்தை முன்வைக்கின்றார். இதை மீள அமைப்பதற்கு எங்கிருந்து நிதி வந்தது, அதற்கான விடயங்கள் உடனடியாக சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்ற விமர்சனங்களை முன்வைக்கிறார். ஆகவே இந்த தமிழ் தேசிய நிலைப்பாடு சார்ந்த சில விஷயங்கள் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு அது சம்பந்தமான சில விடயங்கள் அழிக்கப்பட்டு அது மீள கட்டியெழுப்பப்படுகின்ற பொழுது அது சம்பந்தமான விமர்சனங்கள் மேற்கொள்கின்றார். ஏதோ ஒரு வகையில் இந்த தமிழ் தேசிய பாதையிலிருந்து கொஞ்சம் விலகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதோ என்கின்ற விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. சரி, இது இவ்வாறு இருக்க இப்படியாக ஒரு உயர்கல்வி நிறுவனம் செயல்படுகின்ற பொழுது எந்த அளவுக்கு இந்த உயர்கல்வி நிறுவனம் மீதான நம்பிக்கை இருக்க போன்றது என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுகின்றது. ஆக ஒரு உயர்கல்வி நிறுவனம், அந்த நிறுவனத்தினுடைய துணைவேந்தர் தெரிவு, இத்தனை விடயங்கள் நடைபெறுகின்ற பொழுது இதிலேயே சிக்கல்கள் இருக்கின்றன. இது தெரிவு செய்ததில் உண்மையிலேயே முறைகேடுகள் இடம்பெற்றிருக்கின்றன என்கின்ற விடயங்கள் முறைப்பாடுகளாக பதிவு செய்யப்படுகின்றன. இப்படியான விடயங்கள் எல்லாம் தொடர்ந்து இடம்பெற்றிருக்கின்ற பொழுது இதில் இன்னொரு விடயம் முன்வைக்கப்படுகின்றது. தமிழ் தேசிய பரப்பில் பயணித்த ஒரு பல்கலைக்கழகம், தமிழ் தேசியம் சார்ந்த போராட்டங்களை முன்னெடுத்த ஒரு பல்கலைக்கழகம்,
இதனால் பல உயிரிழப்புகளை சந்தித்த ஒரு பல்கலைக்கழகத்தில் இருந்து இப்படியான முறைப்பாடுகள் வருகின்றது. இனி வரும் காலங்களில் இதற்குரிய விமர்சனங்களை ஏற்படுத்தும். எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டிய ஒரு சிலரது செயல்பாடுகள் எடுத்துக்காட்டாக இல்லாது போவதன் மூலமாக இது மக்களுடைய பார்வை அல்லது மாணவர்களுடைய பார்வையிலிருந்து பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் இந்த விடயங்கள் தவறான வழிகாட்டுதல்களாக மாறுமோ என்கின்ற கேள்வி எழுகின்றது. குறிப்பாக நாங்கள் முதல் கூறியது போல இந்த தமிழ் தேசிய பாதையிலிருந்து விலகுவதற்கான ஒரு காலச்சூழல் வேண்டுமென்றே உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றதோ, இது வெறுமனே இங்கே பலமையாக வருகின்ற ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் இந்த விடயத்தை மறைமுகமாகவும் நேரடியாகவும் செய்வது பலமை. அது தொடர்பான விமர்சனங்களும் தொடர்ந்துமே அந்த ஆட்சியாளர்கள் மேலே முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் அந்த ஆட்சியாளர்கள் தொடர்ந்து இப்போ பல்கலைக்கழகத்தை மறைமுகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்களோ என்கின்ற கேள்வி எழத்தான் செய்கின்றது.